அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் முடி திருத்துற கடைக்கு ஒருவர் சென்று முடி திருத்தி கொண்டிருந்தாராம். அப்போது அந்த முடி திருத்துபவர் ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறார். என்ன உலகங்க, இந்த உலகத்துல கடவுளே கிடையாது. கடவுள் இருந்தாருன்னா இப்படி ஏழைகள்லாம் வெளியில இருப்பாங்களா? கடவுள் இருந்தாருன்னா இவ்வளவு வன்முறை நடக்குமா? கடவுள் இருந்திருந்தால் இவ்வளவு ஏழைகள் ஏன் கஷ்டப்படணும்? அப்படி என்று கடவுளை பற்றி எதிர்மறையான சிந்தனைகளை பற்றி பேசிக்கொண்டே முடிவெட்டி கொண்டிருந்தாராம். முடி வெட்டி கொண்டவர் ஏதாவது நம்ம பேச போய் எசகு பெசக ஏதாவது ஆயிடுன்னு அமைதியா முடியை வெட்டிக்கிட்டாராம். முடியை வெட்டிக்கிட்டு அவருக்கான தொகை செலுத்தி விட்டு வெளியே செல்கிறார். அங்கே 2-3 கடைகளை தாண்டி ஒரு பிச்சைக்காரரை இந்த முடி வெட்டி கொண்டவர் பார்க்கிறார். சவரம் செய்து பல மாதங்கள், முடி திருத்தி கொண்டு இன்னும் பல மாதங்களான ஒருவரை பார்த்து விட்டு மறுபடியும் அந்த முடி திருத்துற கடைக்குள்ளே வந்து, இந்த உலகத்துல முடி திருத்துபவர்களே இல்லை அப்படி என்றாராம். அந்த முடி திருத்துபவர், என்ன சொல்றீங்க? முடி திருத்துவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், நீங்க வந்தீங்க, உங்களுக்கு நான் முடியை வெட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். முடி திருத்துபவர் இருந்தார் என்றால் இந்த உலகத்துல முடி வெட்டாம அல்லது ஷேவிங் செய்யாம யாருமே இருக்க முடியாது. உங்க கடைக்கு வெளியில வந்து பாருங்க, 2-3 பேர் முடி வெட்டாம இருக்கிறாங்க, சவரம் செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முடி திருத்துவர் சொன்னாராம், என்னங்க நீங்க முடி திருத்துவர், நான் இருக்கிறேன், ஆனா என்கிட்ட வந்தா தானே அந்த முடியை வெட்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்குத்தான் இந்த மனிதர் சொன்னாராம், அதே மாதிரி கடவுளும் இருக்கிறாரு, அவரை தேடி செல்பவர்களுக்கு மட்டும்தான் அவர் அருளாசிரியர் தருகிறார். ஆகவே நாம அவர்கிட்ட தேடி செல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், அவரிடத்துல மன்றாட வேண்டும், நிச்சயமாக கொடுப்பார். கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் என்று சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளிடத்துல ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருக்க அவரிடத்துல நம்ம பேச பழகி கொள்வோம். கடவுளிடத்துல பேசுவது தான் என்னுடைய பாஷையில ஜெபம். ஜெபிப்போம், ஜெயத்தோடு வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.